வைத்திருக்கிற அளவு கடந்த அந்த சிநேகம் உங்கள் யாவர் மீதும் பரிபூர்ணமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார். அதனால் தான் பைபிள் சொல்கிறது, எரிகிற தீச்சூளையிலே தூக்கி எறியப்பட்ட சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ, பட்டினியோடு கிடந்த சிங்கத்தின் கபியில் இருந்த தானியேல், இவர்கள் வாழ்க்கையிலே ராஜாக்கள் எல்லாம் கண்டுகொண்டது என்ன என்றால், நாம் தூக்கி போட்டது 3 பேர், ஆனால் 4வது உலாவுகிறவர் ஒரு தேவ மனிதனாய் இருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, எந்த பிரச்சனையானாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு வயதானவர்களாய் இருந்தாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார். நீங்கள் யாரால் கைவிடப்பட்டிருந்தாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார். அதனால் தான் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. தூக்கி எறிவதற்கு கட்டளையிட்ட ராஜா சொன்னான், நாம் தூக்கி எறிந்தவர்களுள் அங்கே 3 பேர் அல்ல, 4வதாக ஒரு மனிதனை காண்கிறேன். அவன் தேவனுடைய மனுஷனாயிருக்கிறான், தேவ தூதனாயிருக்கிறான். தேவன் அங்கே உலாவுகிறார் என்பதற்கு அவன் சான்று கூறுகிறான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீரோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம், அநேக பிரச்சனைகள் தீரவில்லை. நான் இந்த நேரத்திலே அநேகருக்கு ஆண்டவருடைய நல்ல செய்தியை கொண்டு வரும்படி தேவனுடைய தூதர்கள் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரின் தூதர்கள் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அன்னை மரியாவை பார்த்து கப்ரியேல் தூதர் சொன்னார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பாருங்கள், வேதத்திலே எவ்வளவு ஒரு நிச்சயம். கிதியோனை பார்த்து ஆண்டவரின் தூதர் சொன்னார், வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். நீ நடுங்கிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீ மனம் கலங்கி போயிருக்கிறாய், ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். என்ன செய்வேன் என்று தெரியாமல் புலம்புகிறேன், ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். எல்லாம் குழப்பம் நிறைந்ததாய் இருக்கிறது, எதுவுமே நடக்கவில்லை என்பது போல நீ வந்திருக்கிறாயா? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? அற்பமாய் உங்கள் வாழ்க்கை முடிவதற்கல்ல, உங்களை ஆசீர்வாதமாய், அற்புதமாய், நன்மைத்தனங்கள் எல்லாம் நிரம்பி வழியும் ஆசீர்வாத ஊற்றுக்களாய் உங்களை மாற்றப் போகிறார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே. சொல்லுங்கப்பா, எனக்குள்ளே நம்பிக்கையோடு சொல்லுங்க பிரதர். இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நல்ல கைகளை உயர்த்தி, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அறியாத, நீங்க வாழ்க்கையிலே சிந்திக்காத அற்புதங்களை ஆண்டவர் இன்று உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
சுதனா இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே என் மீது இரக்கமாயிரு. என் வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா துன்ப துயரத்திலிருந்தும் என்னை விடுவித்து ஆசீர்வதியும். எங்கள் மீது இரக்கமாயிரும். தேவ மாதாவே உமது பரிந்துரையின் வல்லமையான் இன்று அற்புதங்களை பெற்றுக் கொள்வேன். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் இன்று அற்புதம் நடக்கும். ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் அற்புதங்கள் 1000 நடக்கிற இந்த ஜெபமாலை ஜெப தியானத்தில் வந்து ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் மாதாவுடைய பரிந்துரையால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வாழ்த்துக்களோடு எல்லா இறைவனின் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நீங்கள் யாருக்காக எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்குள் ஆண்டவர் இப்பொழுது செயலாற்றி நிச்சயமாய் உங்களை மேன்மையான ஆசீர்வாதங்களை காணும்படி ஆண்டவர் செய்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். உங்களுடைய பைபிள் எடுத்துக்கணும். நல்ல எல்லாரும் குறிப்புகள் எடுத்துக்கணும், எழுதணும், குறிப்புகள் எழுதிக்கணும். கொஞ்சம் வேதாகமத்தை தயவு செய்து நீங்கள் பெறட்டணும். ஏன்னா நம்ம வார்த்தை தேவனுடைய வசனம் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும். ஆமென். வாசிக்கலாம். எசையா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இந்த மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனென்றால் ஆண்டவரே இதை உரைத்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த அவருடைய வாக்குறுதியை பாருங்கள். எல்லா முகங்களிலிருந்தும் என் மக்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்துல கண்ணீரின் மத்தியில் தான் மனித வாழ்க்கை பயணிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், உலகத்துல பிரபலமான நபர்களாக இருக்கலாம், கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். நான் நேற்றைய தினத்திலே ஒரு சிறிய பதிவு ஒன்றை வாசித்தேன். இந்த உலகத்தினுடைய ஒரு சிறந்த பணக்காரர்கள் 3 பேர். பில் கேட்ஸ், எலான் மாஸ்க், அப்புறம் இன்னொருவர் பெயரையும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த 3 பேரும் உலக அளவில் பெரிய பணக்காரர்கள். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு அவங்க ரேஞ்சுக்கு ஒன்று அவங்களாவே போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு மாயை. ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முடியலாம் யாருமே இப்படி சிந்திக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அதை பற்றி கவலையும் படலை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த நவீன உலகம் மனிதனை எப்படி மாற்றிட்டுனா ரொம்ப அவர்களை அறியாமைக்குள் நடத்துகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அதில் எழுதியிருக்கிறாரு, இவர் உலக பணக்காரர்கள் இவங்க. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியணும் என்று சொல்லி எழுதுகிறார். 3 பேருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கென்று இருந்த துணைவியார் இன்னைக்கு அவங்களுக்கு துணையாக இல்லை. அவன் கேட்குறான், அந்த எழுதுகிற நபர் அழகாக சொல்லுகிறார், இவர்கள் பணம் இருக்கிறது, இவர்கள் அங்கே பறக்கிறார்கள், இங்கே பறக்கிறார்கள். குடும்பத்தை பொறுத்தவர்கள் இவர்கள் தோல்வி அடைந்தவர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இவங்க யாரு? இவங்க லைஃப்ல ஒருவேளை வெளியே பார்க்கிறவங்களுக்கு இவங்க மதிப்பெண் போடலாம், வெளியே பார்க்கிறவங்களுக்கு இவங்க ஆயிரக்கணக்கான காரியங்களை சொல்லுகிற செய்தியாக சொல்லலாம். ஆனால் இவர்களுக்குள் உண்மையான நிம்மதியை கண்டிருப்பார்களா? இவர்களுக்குள் உண்மையான சந்தோஷத்தை இவர்கள் கண்டுபிடித்திருப்பார்களா? இவர்கள் உண்மையாக ஒரு கை அளவு உணவை
நல்ல ஆனந்தமாக நம்மளை சாப்பிட்ற மாதிரி நல்லா சப்பி சாப்பிட்ருப்பானா? ஒரு காப்பியை குடித்தா கூட சிலருக்கு சப்பு சவுண்டு வரும். உருன்னு அப்படி நினைச்சாங்க உறிஞ்சி குடித்தாதான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை பற்றி அவன் சிலருக்கு நக்கி சாப்பிடணும். நல்ல பெரிய ஆளாக இருந்தால் கூட சரி, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு அவங்க சாப்பிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஆனந்தத்தை, சந்தோஷத்தை இவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருப்பார்களா என்று ஒரு பெரிய அந்த கேள்விக்குறியை பார்க்கும் பொழுது நான் நிதானமாக எனக்குள்ளே கேட்குறேன், இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறோம்? நான் பெரிய ஆளாக இருக்கணும், நான் பெரிய அப்படி இருக்கணும், 4 பேர்கிட்ட பேச மாட்டேன், நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஒரு பந்தாவான வாழ்க்கை வாழ்வேன்னு கோமா ஸ்டேஜில் நிறைய பேர் அலைகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்காங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யார்கிட்டையும் பேச மாட்டேன், என் பிரஸ்டீஜ் என்ன அப்படின்னு சில பொம்மைகள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் கோமா வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? சொல்லுங்க. கில்னா வலிக்குமா? முன்னால உட்காந்து கில்னா வலிக்குமா? கோமா வந்தவன கில்னா வலிக்குமா? பக்கத்தில் உட்காந்து 10 பேர் சிரிச்சாச்சு வலிக்க ஏதாவது புரிய போதா? இப்படி நிறைய கோமா பிடிச்சதெல்லாம் உங்க பக்கத்தில் இருக்கும். இங்க இல்லை, வெளியே. அப்புறம் நீங்க வேற பக்கத்தில் அந்த அக்காவா சொல்லிடாத. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் கண்ணீரில் தான் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவருடைய கண்ணீரை நான் துடைப்பேன். ஏன் இந்த கண்ணீர்? எதனால் இந்த கண்ணீர் வந்ததென்றால், அடுத்த பகுதி ஆண்டவர் காண்பிக்கிறார், என் மக்களுடைய நிந்தைகளிலிருந்து நான் அவர்களை விடுவிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும் இந்த வசனத்தை பாருங்க. தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இந்த மண்ணுலகில் அகற்றி விடுவார். போதும், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்ற பாருங்க, என் ஜனங்களுடைய நிந்தை அவமானங்களை நான் இந்த மண்ணிலிருந்து அகற்றி விடுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு நிந்தைகள், நீங்க நல்லவங்களா இருக்கலாம், பக்திமானா இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், தான தர்மம் பண்றவங்களா இருக்கலாம். ஆனா நிந்தை என்பது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை ஒரு நடைபெணமான அனுபவத்துக்குள் கொண்டு செல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிந்தைகளை ஆண்டவர் அகற்றுகிற, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிந்தைகள் என்பது நம்முடைய மனதை பாதிக்கும். எதை பாதிக்கும்? மனதை பாதிக்கும். நிந்தை என்பது நம்முடைய மனதை பாதிக்கும். ஒரு சம்பவத்தை ஒருவர் சொன்னார். அவர் அந்த சம்பவத்தை சொன்ன சகோதரர் யாருன்னா, ஒரு குறிப்பிட்ட அவருடைய அலுவலகத்தில் அவர் நல்ல எல்லாரையும் ஒரு 10-50 பேரை அவர் வழி நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லுகிறார், எல்லா காரியமும் நல்லா செய்து அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர்களை எல்லாத்தையும் சரி பண்ணி நல்லா கொண்டு வரும் பொழுது அவர் சில ஆலோசனைகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய சவுண்டு மட்டும் வருது, பெருசாக வந்துட்டாரு, பொண்டாட்டியவே அடக்க வக்கில்ல, இதில் வேற இவன் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறான். இது எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க. அவருக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனையை இவர் என்ன செய்யறாரு? 50 பேர் மேல. ஏன்னா அவருடைய மனைவி கொஞ்சம் துடுக்கா பேசும், அவருடைய மனைவி கொஞ்சம் என்ன செய்யும், அவரை மதிக்காம இருக்குது. ஆனா இது எங்க வந்துட்டுனா, வெளியே 4 பேர் மத்தியில் பேசும்பொழுது அந்த இடத்துல அவரால் என்ன செய்ய தலை நிமிர்ந்து அதோடு அவர் ஸ்டாப் பண்ணுகிறாரு. மன அழுத்தத்துக்குள்ள போகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அந்த வேலையை முதற்கொண்டு ராஜினாமா பண்ணிட்டு அவர் வெளியே கடைசியில் மன உளவியல் ரீதியான பிரச்சனை. கடைசியில் என்ன, ஏன் வேலையை விட்டீங்க சார்? ஏன் வேலையை விட்டீங்க? நாங்கள் பார்த்த வேலையை ஏன் விட்டீங்க? அவர் சொல்றாரு, கடைசியில் ஒரு தியானத்தில் வச்சு சொல்றாரு, என்னை மனசை நோகடிச்சிட்டாங்க, எனக்கு மனது பாதிக்கப்பட்டு விட்டது. ஏன்
இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்திலும் பிரியமான சகோதரனை சகோதரியே, ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, உங்கள் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் முடிஞ்சு கணவன் மனைவி சேர்ந்து வாழலை, ஒரு தொழில் இல்லை, இந்த உலகம் உங்களை விட்டு வைக்காது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு வயது கூடுது, பெருசு, சும்மா இரு, சொல்கிற வார்த்தை நல்லா இருக்கு, உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆனால் அதை கேட்குற ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வலிக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த வாழ்க்கையில் நிந்தைகள் என்பது நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆள் மனதை என்ன செய்யும் சொல்லுங்க? பாதிக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த நிந்தைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை பாருங்க. எசையா 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். எசையா 54ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 4வது வசனத்தை நமக்கு காண்பிக்கிறார். தயவு செய்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய், வெட்கி நாணாதே, இழிவாக நடத்தப்பட மாட்டாய், உன் இளமையின் மானக்கேட்டை மறந்து விடுவாய், உன் கைமையின் இழிநிலையை நினைக்க மாட்டாய். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த சாப்டரை வாசிக்கும் போது இதுல பாருங்க, முதல்ல அதுல என்ன இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத. அப்படின்னா ஒரு மனிதன் நிந்தைக்குள்ள போகும்போது அவனுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க? ஒரு மனிதன் நிந்தை அவமானங்களை அவன் தூக்கி சுமக்கும் போது அவனுக்கு என்ன உருவாகிறது? அவன் பயப்படுகிறான். இரண்டாவது, அவனுடைய நிலைமை என்ன? வெட்கி நாணத்தோடு இருக்கிறான். 4 பேர் முன்னால அவனால தலை காமிக்க முடியாது. மூன்றாவது, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் தனக்கு நடந்த சம்பவத்தை மறக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், நீ மறந்து விடுவாய். ஆனா இப்ப நீ என்ன பண்ணல? மறக்கல. அன்னைக்கு நடந்த சம்பவம், அன்னைக்கு நடந்த அவமானம், அவங்க கேட்ட கேள்வி, அவங்க சொன்ன காரியங்கள், 4 பேர் சிரிச்சது, இதெல்லாம் அவனுக்குள்ள என்ன செய்யுது சொல்லுங்கம்மா? அப்படியே மனசுல அதே தான் புறையோடி போய் இருக்குது. அதுவே ஞாபகத்தில் என்ன செய்யுது? வந்துகிட்டே இருக்குது. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் கைமையின் இழிநிலையை நீ இனி நினைக்க மாட்டாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னையே, உங்களையே நீங்க ஒரு மதிப்போடு மதிக்க மாட்டீங்க. உங்களையே மட்டம் தட்டி வச்சு தாழ்வு மனப்பான்மையில் நீங்கள் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற 5 சப்ஜெக்ட் அதில் இருக்குது. நீ பயப்படுவ, 2வது வெட்கி நாணுவ, 3வது என்ன செய்வ? இழிவாக நடத்துகிற சூழ்நிலைகள், மறக்காத சூழ்நிலைகள், உன்னையே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு செல்கிற பரிதாப நிலைமை. இது அனைத்திலிருந்தும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையை தருவார். நல்ல கை தட்டி முதல்ல ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, இந்த இழி நிலை இல்லை என்றால் இந்த அவமானம், நிந்தை என்பது நமக்குள்ள கொண்டு வருகிற பாதிப்பை பாருங்கள். நீங்கள் தயவு செய்து பைபிள் எடுத்து வேகமாக, ஏன்னா கொஞ்சம் நேரத்தோடு நான் உங்களோடு கூட இந்த வசனத்தின் பகுதியை ஒரு 3 கருப்பொருளாக பிரித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் முதல் காரியம், இதை முன்னுரையாக எடுத்துக்கொள்ளுங்க. தோபித் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். தோபித் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். தயவு செய்து வாசிங்க. அதே நாளில் மேதியா நாட்டின் எக்பத்தானா நகர், நல்லா கொஞ்சம் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, அதே நாளிலே ரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களில் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது சாரா என்ற ஒரு பெண். பிரைஸ் தி லார்ட். சாரா என்ற பெண்ணை பைபிள் சொல்லுகிறது தோபித்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவளுக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து அவர்கள் இன்பமாய் வாழ்வதற்காக போறாங்க. போன அந்த இரவிலேயே அந்த பெண்ணுக்குள் பிசாசு செயல்பட்டு என்ன நடந்தது? அவளுக்குள் இருந்த பிசாசு செயல்பட்டதனால் அந்த கணவன் கொல்லப்படுகிறான், இறந்து போகிறான். இத மாதிரி 1 அல்ல 2 அல்ல 7 முறை நடக்கிறது. இப்ப இந்த பணிப்பெண், அவளுக்கு வேலைக்காரி இருக்கா. இந்த வேலைக்காரி என்ன பண்ணா, அவளை சும்மா சில வீட்டில் சில வேலைகளோ சில காரியங்களோ சொல்லும்போது நம்மளை அறியாமல
நாம் ஏதாவது ஒருத்தருக்கு வேலை சொன்னால் நம்ம பிரச்சனையை தான் அவங்க பேசுவாங்க. அல்லேலூயா. இப்போ அந்த சாராவை அவள் பழித்துரைக்கிறாள். எப்படி பழித்துரைக்கிறா? ரொம்ப பைபிளில் உள்ள வசனங்கள் நமக்கு சில பகுதி அப்படி மூடி மறைச்சு நமக்கு அப்படி அழகாக எழுதியிருப்பாங்க. ஆனால் காயப்படுத்தும்படி, நிந்திக்கும்படி அவளை எங்கே கொண்டு போயிட்டுனா அவளை தற்கொலை செய்து சாவதற்கு அளவுக்கு கொண்டு போய் விட்டு விட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நிந்தை அவமானம் என்பது நம்மளை எங்க கொண்டு போகும்னா வாழ்வுக்கு கொண்டு போகாது, மரணத்துக்கு நடத்தும். பிரைஸ் தி லார்ட். எங்க நடத்தும்? மரணத்திற்கு. சத்தமா சொல்லுங்க, எங்க நடத்தும்? மரணத்துக்கு கொண்டு போயிரும். சமீபத்தில் ஒரு கணவன் மனைவி கொஞ்ச நாள், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாங்க. சில நல்ல சின்ன பிள்ளைங்க, இளம் வயசு தான். ஒரு குழந்தை இருக்கிறது. திடீர்னு ஒரு ஜோக் வாக்கில் அந்த கணவன் சொல்கிறான், பேச்சு வாக்கில், உன்னை பார்க்காம வேற ஒருத்தையை பார்த்துருந்தா பேசாமல் அவளை தானே செஞ்சிருப்பேன், கட்டியிருப்பேன். உண்மையிலையா? ஆமாடி, ஒரு 50 பவுனாவது நினைச்சிருக்கும். சொல்லுங்க, இப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோதான் சொல்லிட்டான். உண்மையிலையா? ஆமாம் அப்படின்ட்டு அவன் ஜோக்குக்கு சொல்லிட்டு போயிட்டானா. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரோம், வீட்டை சுற்றி ஆள் கண்ணிக்குது. என்ன ஆயிட்டு? சொல்லுங்க, இறந்துட்டா, தொங்கிட்டா. ஏன்னா அவளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ நான் உனக்கு தேவையில்லையா? அப்போ நான் உன்னை நேசித்தது எல்லாம் உண்மை இல்லையா? சடனாக முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டா. எவ்வளோ பரிதாபம் பாருங்க. இன்னைக்கு இதை மாதிரி ஒன்றும் இல்லை, சும்மா இன்னைக்கு நிந்தை என்பது நீங்கள் ஜாலியாக பேசுறது கூட எய்த்தால உள்ள ஆளை என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுவீங்க, சும்மா விளையாட்டாக தான் பிரதர் பேசினேன். சில பேர் சொல்லுவீங்க, நீங்கள் விளையாட்டாக தான் பேசுனீங்கன்னு. ஆனால் அது அவங்க வாழ்க்கையவே பறிச்சது. இப்போ பைபிள் சொல்கிறது, இந்த சாரா உடனடியாக என்ன பண்ணா? மேலறைக்கு போயிட்டாலாம். எதுக்கு? தூக்கு போட்டு சாகிறதுக்கு போயிட்டா. அப்ப நிந்தை என்பது, அம்மா நீ நல்லா கவனிக்கணும், தேவன் இருந்தால் மட்டும்தான் நீ அதில் பிழைப்ப. நிந்தைகள் வரும்போது நம்முடைய மனசு எப்போதும் வாழ்வை நோக்கி நடத்தாது, நம்மை மரண படுகுழியை நோக்கி நடத்தும். பிரைஸ் தி லார்ட். எதை நோக்கி நடத்தும்? சத்தமா சொல்லுங்க, எதை நோக்கி தான் நடத்தும்? நீங்க யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19, 21 வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத் 1 அதிகாரம் 19வது வசனம், 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். தயவு செய்து வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் வேகமா எடுத்துக்கொள்ளுங்கம்மா. 19லிருந்து 21 படிங்க. அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லகேம் ஊரை அடைந்தார்கள். அங்கு அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது ஊர் முழுவதும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. இவள் நகோமி தானே என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது நகோமி. இதுங்க இங்க உள்ள நிந்தை என்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பெத்லகேம்ல இருந்து மோவாபுக்கு பிழைப்புக்காக போனாங்க. பிரைஸ் தி லார்ட். சில ஊர்ல நம்ம சொந்த ஊர்ல தொழில் இருக்காது, இல்லைன்னா பிள்ளைங்க படிப்பு நல்லா இருக்காது, இப்படி ஏதாவது சில காரியங்கள் இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம்? அக்கா இருக்கிற ஊர், தம்பி இருக்கிற ஊர், தங்கச்சி இருக்கிற ஊர், எங்கேயாவது தொழில் நடக்கிறதுக்காக, வியாபாரத்துக்காக நம்ம போவோம். பிரைஸ் தி லார்ட். இப்படி போனதுதான் நகோமியோட குடும்பம். ஆனா நகோமி திரும்பி வந்தாலாம். எப்படி வந்தா தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, அவ திரும்பி வரும்போது சொல்லுவோம்ல, போகும்போது எல்லாம் வாரி இறைச்சிட்டு போனா, திரும்பி வர்றா வெறுங்கையா வந்தாலாம். பிரைஸ் தி லார்ட். இவ வெறுங்கையா வர்றதை பார்த்து ஊர்ல இருந்த பெண்கள்லாம் சொன்னாங்க, இவள் நகோமி தானே. அப்படின்னு அர்த்தம் என்ன? சில வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. என்ன தெரியுமா இருக்கு? ஒரே வரியில சொல்லிடுவோம். ஆனா என்ன சொல்லுவோம் தெரியுமா? போகும்போது என்ன வீராப்ல சொல்லுங்க, இப்ப பாரு வீசின கையும் வெறுங்கையுமா மாறா. என்னெல்லாம் பில்டப் பண்ணா, இப்ப பாரு வச்சா பாரு ஆப்பு.
எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, பல உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நீங்கள் ஒரு வார்த்தையிலே ஒரு ஊரையே அழிச்சிருவீங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நகோமிக்கு தெரிஞ்சு போச்சு, ஆகா இவளை நம்மளை பற்றி தான் நினைச்சா இவ்வளவு பேசுறது நானே பேசுறேன்னு. இப்போ நகோமி சொல்றா, என்னைய பத்தி நீங்க நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறா என்று கூப்பிடுங்கள். ஏன்? மாறா என்றால் துக்கம், கசப்பு என்று அர்த்தம். அல்லேலூயா. அவ சொல்றா, என்னைய மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்? கடவுள் என்னை வெறுமையா அனுப்பிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு நீங்களே உங்களுக்கு பேர் கொடுத்துருக்கலாம். நீங்களே உங்களை பார்க்கும்போது உங்களையே நீங்க சலிச்சுக்கிட்டு வந்திருக்கலாம். உங்களையே நீங்க நிந்தித்து கொண்டு வரலாம். உங்களையே நீங்க அவமான சின்னமா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உங்களையே நீங்க உங்க வாழ்க்கையவே பரிதாபமா மாற்றி வந்திருக்கலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சாரா சொன்னால் நான் சாக போறேன். நகோமி சொன்னா என் வாழ்க்கை மதுரம் இல்ல கசப்புன்னு சொல்லி. Praise the Lord. Praise the Lord. மூன்றாவது நான் உங்களுக்கு ஒரு நபரை காண்பிக்கிறேன். Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 119:39 வசனம். தாவீதுனுடைய வார்த்தையை பாருங்க. சங்கீதம் திருப்பாடல் 119 அதிகாரத்திலே 39 வசனம். தயவு செய்து வாசிங்கம்மா. என்னை அச்சுறுத்தும் பழி சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதே. ஏனெனில் உம் நீதி நெறிகள் நலமார்ந்தவை. எதை நினைச்சு நான் பயப்படுறேன்? சொல்லுங்க, எதை நினைச்சு நான் பயப்படுறேன்? பழி சொல். நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அதை நினைக்கும் போது என் உள்ளமெல்லாம் படபடக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, சங்கீதம் 69 திருப்பாடல் 69 அதிகாரம் 20 வசனம். தயவு செய்து வாசிங்க. பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகிறேன். ஆறுதல் அளிப்போருக்காக காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. பக்கத்துல கை கூட சொல்லுங்க. யாராவது இருக்காங்களா? அவமானத்தை படுத்துறதுக்கு கூட்டம் இருக்குதே தவிர ஆறுதல் அளிப்பதற்கு கூட்டம் இல்ல. நிந்திப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க, பழிச்சொல் போடுவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. தாவீது சொல்றாரு, ஆண்டவர் நான் என்னுடைய ஆறுதல் அளிப்போருக்காக காத்திருந்தேன், தேற்றுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், அநேகருடைய குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளும் கண்ணீரும் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அகற்றப்பட்டு நீங்க எங்க நிந்திக்கப்படுகிறீர்களோ அங்கே உங்களை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நான் சில காரியங்கள் அப்படி இந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நிந்திக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, திருப்பாடல் 109 அதிகாரம், சங்கீதம் 109 25 வசனம் படிங்க பாப்பா. 25. நானும் அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன். என்னை பார்க்கின்றோர் தலையை ஆட்டுகின்றனர். எப்படி ஆட்டுறாங்களா? தலையை ஆட்டுகின்றனர். சொல்லுங்க. இந்த வசனத்தை படிக்கும்போது யாரு ஞாபகத்துக்கு வரணும் தெரியுமா? சர்வ லோகத்தின் அதிபதியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அல்லேலூயா. இந்த உலகம் இயேசுவையும் நிந்தித்ததா நிந்திக்கலையா? சொல்லுங்க, நிந்தித்ததா இல்லையா? உங்களே ஐயா என் வேதனை தெரியுமா பிரதர், எவ்வளவு அவமானம் தெரியுமா, என்ன நிந்த தெரியுமா? உங்களுக்கு தெரியணும், இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்கள். அல்லேலூயா. எப்படி நிந்தித்தாங்க? தலையை ஆட்டி ஆட்டி நிந்திச்சாங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க மத்தேயு நற்செய்தி 27:39
மத்தேயு நற்செய்தி 27:39 படிங்கம்மா. 27:39 அந்த வழியே சென்றவர்கள் தலையை அசைத்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, நீ இறைமகன் என்றால் இறங்கி வா என்று அவரை எப்படி பழிச்சாங்களா? தாவீது சொன்ன வசனத்தை பாருங்க. என்னைய பார்க்கிறவன்லாம் பழிக்கிறான். எப்படி பழிக்கிறான்? தலையை அசைத்து பழிக்கிறான். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் நிந்தைகளை தூக்கி சுமக்குறீங்க. எப்படி நான் பெரிய ஆள் ஆயிடுவான்னு சொன்னா பையன் நான் பெரிய ஆள் ஆயிடுவான்னா இந்த பாரு இப்படி என்னெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எந்த பழிப்புரையினால் எந்த அவமானத்தில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீர்களோ அத்தனை அவமானத்திலிருந்தும் எசையா 25:8 உங்கள் நிந்தையை ஆண்டவர் உங்களிடமிருந்து அகற்றுவார். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தைகளிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும். எல்லாரும் நல்ல எழுந்து நின்று கையை வேறு சொல்லுங்க, கண்களை மூடுங்க. நீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வசனம் எப்படி, இந்த வசனத்தினுடைய கருப்பொருள் உங்களுக்கு புரியணும். என்ன, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் இல்லை, நடக்கலை, கிடைக்கல, அதே மாதிரி நீங்க விரும்பின காரியம் நடக்கலன்னா இந்த உலகம் உங்களை சும்மா விடவே விடாது. பிரைஸ் தி லார்ட். உலகம் உங்களை அவமானப்படுத்தும், உலகம் உங்களை நிந்திப்பதற்கு காத்திருக்கிறது. நிந்தனைகள், எத்தனை நிந்தைகள் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நல்லவரே. நிந்தையின் பாதைகளில் எவ்வளவோ மனிதர்கள் நம்மை நிந்திப்பதில் காத்திருப்பாங்க. ஆனால் அந்த நிந்தைகளின் மத்தியில தான் நமக்குரிய மேன்மையின் பாதைகள் திறக்கும். மனுஷன் நிந்திப்பான், தேவன் நம்மை சந்திப்பார். சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்துருங்க. நிந்திப்பவர்கள் நிந்திக்கட்டும், சந்திக்க வேண்டியவர் நம்மை சந்திப்பார். கைகளை தட்டி கண்களை மூடி பாடுவோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். யாரும் உட்கார கூடாது. எல்லாரும் கண்களை மூடி. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நல்லவரே. கண்ணை மூடி பாடுங்க. இயேசு நம் நடுவிலே வந்திருக்கிறார். உன்னை தேற்றி அணைக்க, உன் மீது மனமிறங்க. தம்பி தங்கச்சியே, எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நல்லவரே. நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நல்லவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். ஆண்டவரே,
இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நல்லவரே. இயேசுவே என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நல்லவரே. ஆண்டவரே, இதோ கண்ணீரோடு வந்திருக்கிறோம் அப்பா, மனவியாகுலோங்களோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நடைபிணமோடு எத்தனையோ பேர் இங்க இருக்கிறார்கள் ஆண்டவரே. அடுத்து என்ன நடக்குமோ என்ற தோல்விகளால் பயங்களால் நிரம்பி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை சந்தியும் ஐயா. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடன் பாரங்கள் எல்லாம் எடுத்து மாற்றுகிற வல்லமை இறங்கட்டும் ஐயா. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். கடனாளியாய் நான் வெறுப்பார்கள், கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நல்லவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நல்லவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, மனக்காயம் மாற்றிடும் இயேசுவே. பாடுங்கப்பா. இயேசுவே, எல்லா மனக்காயங்களையும் குணப்படுத்துகிற தெய்வமே. காயம் மாற்றிடும் இயேசுவே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் நல்ல வாயை திறந்து தேவ வல்லமை உண்மையை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர்களை தொடுகிறார், ஆண்டவர்களை சுகப்படுத்துகிறார். என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நல்லவரே. வாய் திறந்து ஒப்பு கொடுங்க. இயேசுவே, மீது இறக்கம் வையும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய மனதிற்கு கடந்து வரட்டும் அப்பா. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். பட்டப்படிப்பு வாய் திறந்து இயேசுவே, பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நல்லவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நல்லவரே. கைகளை உயர்த்துவோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே, மனக்காயம் மாற்றிடும் இயேசுவே. கூப்பிடுங்கப்பா. இயேசுவே, 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 தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். காயம் மாற்றிடும் இயேசுவே. கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே, மனக்காயம் மாற்றிடும் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே 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 என் மனக்காயம் மாற்றிடும் இயேசுவே 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 என் மனக்காயம் மாற்றிடும் இயேசுவே எந்த நிலையில் நான் இருந்தாலும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, கலங்கி தவிக்கிற என் வியாகுலத்தின் மத்தியிலே வாரும் இயேசுவே, என் மீது மனமிறங்கும் இயேசுவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்கள், ஒருவேளை நீங்கள் சாராவை போல, ஒருவேளை நகோமியை போல, ஒருவேளை பழி சொல்லால் நிந்திக்கப்பட்டு தலையை அசைக்கிற ஒரு கூட்டத்தின் நடுவிலே தாவீதை போல நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நிந்தையை நான் அகற்றுவேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய ஒரு 3 நிந்தைகள் உருவாகக்கூடிய 3 பகுதிகளை காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது, ஒரு மனிதனை பாதிக்கிற நிந்தனை எங்கிருந்து வருகிறது? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். நல்ல கவனிக்கணும். என்ன? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசியுங்கள். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார், இன்று அவன் பழித்து பேசுவதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அந்த பழிப்புரை 7ஆம் வசனம் படிக்கிறேன். சிமையை பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்தப்பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்கிறது, ஆண்டவர் இந்த இடத்திலே காமிக்கிற முதல் நபர் யாரு? தாவீது ஓடிக்கிட்டு இருக்கிறார் தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, உங்க வீட்டிலேயே உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலேயே விரோதிகள் வருவாங்களா? வருவாங்க. சொல்லுங்க. வருவாங்க. வெளியே இருக்கிற விரோதிகள்லாம் பத்தி நீங்க கவலைப்படுறதை விட முதல்ல உங்களை பாதிக்கிறதுங்க வீட்டுக்குள்ள. உங்களை பழிக்கிறது யாரு அப்படின்னா உங்க சொந்த வீட்டுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்கிறது, சிமேயி என்று சொல்லக்கூடியவன், சிமேயி கற்களை கையில் எடுத்து எரிந்து யாரை பழிக்கிறான்னா தாவீதை பழிக்கிறான். நீ பரத்தையின் மகனே, இதோ நீ உன் மகன் அப்சலோம் கையிலேயே நீ சாவ என்று பல விதத்தில் அவரை சபிக்கிறான். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தில் உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு கண்ணீர், உங்களை அறியாம கண்ணீர் வடிதில்ல. கண்ணீர் காரணம் என்ன? அம்மாவை மகன் அவமதிக்கிறான். நீங்க பைபிள் ஒரு இந்த வசனத்தை காமிக்கட்டுமா? நீங்க மீகாவின் புஸ்தகம். ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ள நம்ம வெளியே என்னதான் தோரணையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற நிந்தைய வெளியே சொல்லவும் முடியாது. சொல்லுவாங்கல்ல, விற்கவும் முடியல, கக்கவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ மீகாவின் புஸ்தகம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல 5-6 வசனம் நான் வேகமா படிக்கிறேன். இப்போ நீங்க நானே வாஸ்து முடிச்சிருந்தேன். நண்பனிடத்துல நம்பிக்கை வைக்க வேண்டாம். மார்பள சாய்ந்திருக்கிற மனைவிக்கு முன்னால பூட்டு போடு. மகன் தந்தையை அவமதிக்கிறான், மகள் தாய்க்கு எதிராக எழும்புகிறாள், மருமகள் மாமியாரை எதிர்க்கிறா.
ஒருவரின் பகைவர் அவருடைய வீட்டில் உள்ளவரே. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, முதல்ல உங்களுக்கு எதிரிகள் எங்க இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ள. உங்களை பழிக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ள. இங்க இருக்கிறவங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன கேட்கலாமா? கேட்கலாம். உங்க வீட்டுக்காரர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஏமா சொல்லு, உன்னை உன் வீட்டுக்கார்ட்ட கேளு, என்னங்க என்னைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலகத்திலேயே எத்தனையோ உலகத்தில் உள்ள குடும்ப தலைவர்கள்லாம் பாருங்க, வெளியே அவங்கள நிறைய பேர் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் வீட்டுக்காரமா ஒரே வார்த்தையில் கதையை முடிச்சிடும், பேசாமல் வரும், வாயப்பத்தும், உமக்கு ஒன்றும் தெரியாது. இதை சொல்லாத அண்ணன் உங்கள் மனைவி என்னைக்காவது சொல்லாமல் இருந்திருக்காங்க? இதே இது ஆஃபீஸில் சொன்னால் கெட் அவுட் அப்படின்னுருவார் அவர். ஆனால் தெரியும் எங்களுக்கு என்ன, அதோட தலை கவுந்தவர் தான். தாலி கட்டும்போது தான் அந்த அம்மா தலையை கவுந்துச்சு, அதுக்கப்புறம் ஆம்பளை குனிஞ்சவன் தான், நிமிரவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். என்னக்கா கோபப்படாத. அல்லேலூயா. வீட்டில் பேசுவது ஆண்களா பெண்களான்னு பட்டிமன்றம் வச்சா யாரு? உனக்கே தெரியும். குடும்பங்கள்ல நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள் சொல்லுகிறது கணவன் மனைவிக்கு இடையில கூட என்ன இருக்குதுன்னா வாய்க்கு பூட்டு போட சொல்றாரு. ஏன் பாருங்களேன், பைபிள் சொல்லுகிறது யோபுவை முதலாவது நிந்தித்தது யாரு? மனைவி. சொல்லுங்க. மனைவி. யோபு அவமானமா பேசுனது யாரு? மனைவி. முதல் பேச்சு எங்க இருந்து வந்ததுன்னா வெளியே இருந்து வந்ததுன்னு எழுதல, எங்க இருந்துச்சு? வீட்டுக்குள்ள. சொந்த வீட்டுல வந்துச்சு. அட பாவி, நீ ஏன் இருக்கிற, உன்னை கட்டி நான் என்னத்தை கண்டேன், என் வாழ்க்கையே போச்சு. பேசாம நீ கடவுளை சபிச்சுட்டு செத்து போய். இங்க இருக்கிற எத்தனையோ பேர் உங்க வீட்டுக்குள்ள கணவனால் மனைவியால் பிள்ளைகளால் உறவுகளால் நீங்கள் பழிக்கப்பட்டு நிந்தைகளையும் அவமானங்களையும் தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த சிமேயி யாரை பழிக்கிறாரு? தாவீதை பழிக்கிறான். நீ நாசமா போயிருவ, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ இப்படிதான் போவ. சொந்தக்காரன் தாங்க அவன். பிரைஸ் தி லார்ட். தாவீது இந்த பழிப்புரையை கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் பாருங்க, சங்கீதம் 55 திருப்பாடல் 55ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் தயவு செய்து வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கணும். 55 12 13 14 வசனம். என்னை இழித்துரைத்தவன் என் எதிரி அல்ல. நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, என்னை அவமானப்படுத்துறது யாரு? எதிரி அல்ல. என்னை பழிக்கிறது யாரு? பாலோட்டி சீராட்டி பெத்து மகனே தங்கமே ராசாவே, அதே புள்ள இன்னைக்கு என்ன செய்யுது சொல்லுங்க? அப்பாவையும் அம்மாவையும் பழிக்குது. உன்னை யார் பெக்க சொன்னா? எதுக்கு பெத்த? என்கிட்ட ஒரு அம்மா சொன்னிச்சு, அது சாவர நிலைமையில வந்து சொன்னிச்சு. என்ன சொல்லி தெரியுமா? என் மகன் அவ்வளவு நம்பிக்கையாக வச்சுருந்தேன். என் மகன் ஒரு கேள்வி கேட்டான் பாரு, என்ன தெரியுமா? ஓ சுகத்துக்காக தான் என்னை பெற்றிருக்க, இதுக்கு மேலே என்னங்க அவமானம் வேணும்? ஹலோ, இப்படிலாம் யாரும் இங்கே உள்ளவங்க நீங்கள் கேட்க மாட்டீங்க. அந்த அம்மா சொன்னா, நீ என்ன பெத்தேன்னு சொல்றியா? ஏன் பெத்த? அந்த அம்மா சொன்னிச்சு, அன்னைக்கே செத்து போயிட்டேன் பிரதர், அன்னைக்கே நான் என்ன ஆயிட்டேன்? செத்துட்டேன். இன்னைக்கு இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் ஒவ்வொரு அம்மாக்களும் கூப்பிட்டு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஒரு டைரின்னு சொல்லக்கூடாது, ஒரு பெரிய புஸ்தகம் எழுதலாம், அவ்வளவு நிந்தைகள் இருக்கும் வீட்டுக்குள்ள. ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும் சொந்த குடும்பத்தில் அவனுடைய பிள்ளைகளால மனைவியால எத்தனையோ நிந்தைகளோடு சுமந்து கொண்டு. சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்களே, என்னை இழித்துரைத்தவன் என்னை பழிக்கிறவன் என்னுடைய எதிரி அல்ல. யாருங்க? எதிரி கிடையாது.
யார் என்ன பழித்தா சொல்லுவேன் பாருங்க, அப்படி இருந்தால் அவனிடமிருந்து நான் மறைந்து கொள்வேன். ஆனால் அவன் தோழனாகிய நீயே, நண்பனும் நெருங்கிய பழகினவனும் நீந்தான், ஒன்று சேர்ந்து உரையாடணும், கடவுளின் இல்லத்தில் பெருங்கொடி நடனமாடணும், எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, பிரச்சனை வந்த உடனே பழிப்புரை, அவமானம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்னைக்கு உங்க சொந்த வீட்டுக்குள்ள அவமானத்தில் இருக்கிறீங்களா? உன்னுடைய குடும்பத்திலிருந்து உனக்கு அவமானம் இன்னைக்கு வந்துச்சா? ஆமா பிரதர், என் மகன் என்ன அவமதிக்கிறான், என் மகன் என்ன அவமதிக்கிறா. சொத்து தேவைப்பட்ட வரை அப்பான்னு தலைக்கு மேல வச்சிருந்தான். சொத்தை வாங்கினதுக்கு அப்புறம் பேசாம போயா சாவியா. உன்னை எப்படி அவமானப்படுத்துகிறார்களோ அது உன் குடும்பத்திலிருந்து வந்த நிந்தைகள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இப்போ பைபிள் சொல்லுகிறது, வாசிங்க அந்த நிந்தைகளை பார்க்கும் பொழுது. வாசிங்களேன், சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 11வது வசனம். திருப்பாடல் எழுதிக் கொள்ளுங்கள். திருப்பாடல் 35, சங்கீதம் 35 11வது வசனம். பொய் சான்று சொல்வோர், பொய் சான்று சொல்கிறவர் எனக்கு எதிராக எழுகின்றனர், எனக்கு தெரியாதவற்றை பற்றி என்னிடம் வினவுகின்றனர். இப்ப சொல்லிட்டு 13ஆம் வசனத்தை பாருங்க. நானோ அவர்கள் நோயுற்று இருந்த போது சாக்கு உடுத்திக் கொண்டேன், குப்புற விழுந்து மன்றாடினேன், நண்பர் போலும் உடன் பிறந்தவர் போலும் அவர்களுக்காக மன்றாடினேன், தாய்க்காக துக்கம் கொண்டாட போன வாட்டமுற்ற நிலையில் இருந்தேன். ஆனா நான் தடிக்கி விழுந்த போது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? எனக்கு எதிராக யாதொன்றும் தெரியாத என்னை சின்ன பின்னமாக்கி ஓயாது பழித்துரைக்கின்றனர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு சில நேரங்களில் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள், நம்ம விரும்பினது கிடைக்கல, சில காரியங்கள் பிரச்சனையா அமைந்து விட்டதுன்னா நம்மை பற்றி நிந்திக்கிறவர்கள் முதல்ல எங்க உருவாகுறாங்க? நம்ம வீட்டுக்குள்ள. Praise the Lord. அதனால தான் பாருங்க, நான் வேகமா சொல்றேன். நீங்க 1 சாமுவேல் முதல் அதிகாரம், 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை படிச்சீங்கன்னா அதுல பைபிள் சொல்லுகிறது, அன்னாளை அவளுடைய சக்களத்தி நிந்தித்தாள், அவமானப்படுத்தினா. அண்ணா அழுதா, புலம்புனா. ஒரே வீட்டுக்குள்ள அவளுக்கு நிந்தை, அவமானம். தாவீதை அவனுடைய சொந்த பந்தங்கள் நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஒருவேளை உங்க சொந்த வீட்டில் இன்னைக்கு அவமானத்தின் மத்தியில் நீங்க வேதனையுற்று வந்திருக்கீங்களா? இயேசு உங்க மேல மனம் இறங்குகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை உன் வீட்டில் உன் பிள்ளைகளோ, கணவரோ, மனைவியோ, உறவுகளோ நிந்தைகளை உங்க மேல தூக்கி போடலாம். உன்னால வாழ்க்கை போச்சு, இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்றுவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நிந்தையிலும் அவமானத்திலும் இருக்கிற நிலையை மாற்றுகிற தேவன். அதனால தான் வசனம் சொல்லுது, நிந்தையை மாற்றுவார். உன் சொந்த வீட்டுக்குள்ள உனக்கு எதிராக வர்ற நிந்தை, உன் சொந்த குடும்பத்தில் உனக்கு விரோதமா பேசின நிந்தையின் வாய்களை ஆண்டவர் இன்னைக்கு அடைப்பார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, என் சொந்த குடும்பத்துல, என் சொந்த குடும்பத்துல, என் வீட்டுக்குள்ள, என் வீட்டுக்குள்ள எனக்கு உருவாகி இருக்கிற எல்லா அவமானத்திலிருந்தும், எல்லா அவமானத்திலிருந்தும், நான் அனுபவிக்கிற எல்லா நிந்தைகளிலிருந்தும் எனக்கு விடுதலையை தாரும். என் மீது இரக்கம் வையும். ஒரு நிமிஷம் முழங்கால் படிடும். சீக்கிரம், நேரம் இல்லை. ஒரு நிமிஷம் முழங்கால் படிடுங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்களை யார் அவமானப்படுத்தினாங்களோ, உங்க குடும்பத்தில் யார் உங்களை நிந்திக்கிறாங்களோ, அந்த நபர்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. பிரியமானவர்களே, யோபுவோட மனைவி நிந்தித்தாள், தாவீது சிமேயை நிந்தித்தார், அன்னாளே அவரோடு இருந்த இன்னொரு அவருடைய சக்களத்தி நிந்திக்கிறார். நீங்களும் நிந்திக்கப்படலாம். இயேசுவை அவர் சொந்த ஊர்ல ஜனங்கள் நிந்தித்தாங்க. இயேசுவை கண்டுகிடல அவங்க. இவன் யாரு தெரியுமா? இவங்களுடைய தகப்பனார் தச்சனின் மகன் அல்லவா? இவனுடைய தாய் அட இந்த மரியாதானங்க. ஒரு பொருட்டாவே இயேசுவை பார்க்காத கூட்டம் யாரு? சொந்த குடும்பத்தில் தான்.
இன்னைக்கு இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் ஏழை என்பதனால் நீங்கள் நிந்திக்கப்படலாம். உன் கணவர் ஒரு குடிகாரனாக இருக்கிறதுனால நிந்திக்கப்படலாம். உன்னுடைய மகனுக்கும் ஒருவேளை சரியான வேலை இல்லை, நிந்திக்கப்படலாம். ஒருவேளை உங்களுக்கு நல்ல தொழில் இல்லை, நிந்திக்கப்படலாம். உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, சொந்த குடும்பத்தில் நிந்தனை வரும். உனக்கு திருமணம் முடியல, உன் பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணி பிரிஞ்சு கிடக்குறாங்க, நிந்தனை வரும். இன்னைக்கு நீ எந்த நிந்தனையை சுமந்துட்டு வந்திருக்கியப்பா, உனக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவே என் மீது இரக்கமை. மகளே ஒப்புக்கொடு. ஒருவேளை உன் வீட்டுக்காரர் சொல்லலாம், உன்னைய போய் கட்டின பாரு, இதயம் வலிக்கு. உன் மனைவி சொல்லலாம், ஐயோ உனக்கு ஒரு ரசனை இல்லப்பா, உன்னைய போய் நான் கட்டினேன். சாதாரண வார்த்தை, ஆனால் மனசெல்லாம் வலிக்குது. ஒப்புக்கொடு. இயேசுவேன்னு ஒப்புக்கொடு. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. கைகளை உயர்த்துங்கப்பா எல்லாரும். ஒரு தாய் ஆண்டவர் உங்கள் இதயத்திலே ஆறுதலை தருகிறார். என் தேவனாய் ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தில் உன்னை கேள்வி கேட்டு உன்னை அவமானப்படுத்துகிறவர்கள், உன்னுடைய சொந்த குடும்பத்தில் உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டு கேள்வியா கேட்டு கேட்டு உன்னை வேதனைப்படுத்துகிறவர்கள், ஆண்டவரே உன்னை கொடுக்கிறேன். இயேசுவே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய குடும்பத்திலே எனக்கு நெருங்கியவர்கள், என் பிரச்சனையின் மத்தியிலே கேட்கக்கூடிய கேள்விகளால் நான் தலை குனிந்த சூழ்நிலைகள் என் இதயத்தை வாட்டுகிற நிந்தைக்குரிய வார்த்தைகள், நான் அனுபவிக்கிற அவமானங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவது நிந்தை எங்கிருந்து வருகிறது? சொந்த குடும்பத்தில், வீட்டுக்குள்ள இருந்து வரும். எல்லாருக்கும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சாக்ரட்டிஸை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அவருடைய நண்பர்கள் மத்தியில் அவர் பேசிக்கிட்டு இருப்பாராம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாராம், இப்பொழுது இடி இடிக்கிறது, இன்னும் சிறிது நேரத்தில் மழை பெய்யும். என்ன செய்யுமா? அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை. இவர் பெரிய ஞானி, ஆனால் அந்த வெளியே நீ ஞானி, வீட்டுக்குள்ளே யாரு? வெளியே புலி, வீட்டுக்குள்ள யாரா இருக்கணும்? வீட்டுக்குள்ள யாரா இருக்கணும்? சொல்லுங்க. வெளியே பிரதர் நீங்க யாரு? வெளியே புலி, வீட்டுக்குள்ள எலி. அந்த அம்மாவுக்கு நீ ஞானியா? என்னடா பெரிய ஞானி? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஒரு பேசுறதை கேட்க உட்காந்துருப்பாங்களா, சட்டால் படால் கேட்குமா, உடனே அப்போ சொல்லிடுவார், இப்பொழுது இடி இடிக்கிறது. சவுண்டு அந்த அம்மா கொடுக்குமா, அதிரும். டிடிஎஸ் சவுண்டு மாதிரி கொஞ்ச நேரத்தில் மேலேருந்து டமார்னு தண்ணி விழுமா, அப்படியே தூக்கி ஊற்றிடும். மழை பெய்தது அப்படிம்பாரான். ரொம்ப யதார்த்தமாக வாழ்ந்த மனிதர்கள், நல்ல மனிதர்கள்னா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை அப்படி அவமானத்தில் வந்திருந்தீங்களா, உங்கள் துக்கத்தின் நாட்கள் முடியும். ஆமென், ஆமென். ரெண்டாவது நமக்கு நிந்தைகளை கொடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, பிரியமானவர்களே, நம்மை பிடிக்காதவர்கள், நம்முடைய முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள், நாம் ஆசீர்வாதமாக இருப்பதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் நம்ம பற்றி எப்போவுமே என்ன செய்வாங்க? அவமானத்தை, சொல்லுங்க, அவமானத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நல்லா உடுத்தினாலும் பேசுவா, உடுத்தலைனாலும் பேசுவா. ஏதாவது சும்மா சிம்பிளாக போனால் கூட கஞ்ச பிசுனாரி. நல்லா உடுத்தினா
பாரு பவுஸ் வந்துட்டு அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதாவது சொல்லுவாங்க. இது இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற இதுதான் பைபிள் சொல்லுகிறது. வாசிங்களேன். 2வது சங்கீதம் திருப்பாடல் 89ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள் எழுதிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 50-51 வசனங்கள். என் தலைவரே, உம் ஊழியர் மீது சுமத்தப்படும் பழியை நினைத்து பாரும். மக்களினங்களின் பழி சொற்கள் அனைத்தையும் ஆண்டவரே உம் எதிரிகள் அவர்கள் மேல் அவர்கள் உம்மால் திருப்பொழிவு பெற்றவரை தூற்றுகிறார்கள். இவங்க யாரு தெரியுமா? பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. இவங்க எதுக்கு உங்களை பழிக்கிறாங்க சொல்லுங்க? எதுக்கு? ஒன்று குடும்பத்தில் பழிக்கிறாங்க. 2வது பழிக்கிற கூட்டம் எடுத்து தெரியுமா? நீங்கள் கடவுளை தேடுவதனால், கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதனால் உங்களை பழிக்கிற ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது யாருக்கு எதிரியா? தேவனுக்கு விரோதமாய் வாழக்கூடிய கூட்டம், எதிரிகள். 2வது நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் நீ ஜெபத்துக்கு போனேன், உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்காத யாராவது உங்கள்கிட்ட இருக்காங்களா? இல்லை. சொல்லுங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. என்ன பொசுக்குன்னு இவ்வளோ வெயில் அடிக்குது, போயிட்டு இருக்கிற, என்ன கிடைச்சது உனக்கு கேட்பாங்களே? கேட்பாங்க. ஏமா 100 ரூபா பஸ் செலவழிச்சு போறியே, எதுக்கு போற? என்ன கிடைச்சது? நீ தான் போற, எய்த்த வீட்டுக்காரி பாரி எலுமிச்சம்பழத்தை வச்சே கதையை முடிக்கிறா, நீ ஜவமாலை ஒட்டி எனக்கு என்ன கிடைச்சது? பழிப்புரை. 2வது ஒரு கூட்டம் நம்மை பழிக்கும். எதுல? நாம் தேவனை ஆராதித்து தேவனிடமிருந்து, ஆண்டவரிடமிருந்து நமக்குரிய நன்மை வரும் என்று காத்திருப்பதனால் அவர்கள் நம்மை பழிப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. இது நிறைய இன்னைக்கு உங்களை சுத்தி இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உங்களை பழிக்கிறதுக்கு 2வது ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் நான் காமிக்கிறேன். நீங்கள் கடவுளை சார்ந்து இருப்பதனாலும், கடவுளுடைய வசனத்திற்குள் வாழ்வதனாலும், நீங்கள் நீதியின் பாதையில் செல்வதனாலும் உங்களை பழிக்கிறவர்கள். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் குடிக்கிறான். சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னாரு, பிரதர் நான் ஒரு தியானத்துக்கு வந்தேன், ஜெபத்தில் பங்கெடுத்தேன், மனம் திரும்பினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மனம் திரும்பி வந்து இன்னைக்கு நானும் என்னுடைய மனைவியும் நல்ல டெய்லி பூசைக்கு போறோம், நாங்க பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபத்திலலாம் வந்து நீங்க உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா என்னை சுத்தி இருந்த கூட்டம், முந்தி எனக்கு யாரெல்லாம் நண்பர்களா இருந்தாங்களோ இப்ப எல்லாரும் யாராயிட்டாங்க? எதிரி ஆயிட்டாங்க. எப்படி எதிரியானாங்க? ஐயோ, ஒரே ஒரு காரியம்தான், அவங்க சொல்ற வார்த்தைகளும் கேள்வியும், என்னடா பெரிய ஞானி ஆயிட்டியா, என்ன பெரிய பைபிள் வாசிக்கிறியா, என்ன ஜெபம் பண்றியா, நீ என்ன பெரிய ஆளா, நீ கடவுளை தேடி உனக்கு என்னடா கிடைக்க போகுது என்று என்னை பழித்துரைக்கிறார்கள். Praise the Lord. Praise the Lord. இப்போ நீங்க நல்ல கவனிங்க. இது இன்னைக்கு இல்ல, வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு பகுதி இருக்கிறது. 2 அரசராகமம் எழுதிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். நல்ல கவனிக்கணும். 19ல 16வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களாப்பா? 16. ஆண்டவரே நீர் செவிசாய்த்து கேட்டருளும், நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, ஆண்டவரே விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகரிப்பின் சொற்களை கேட்பீராக. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா 10வது வசனம் படிமா. யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. Praise the Lord. Praise the Lord. நல்ல கவனிச்சு பாருங்க. அசீரிய மன்னன், அவனுடைய பெயர் சனகரிப். இந்த சனகரிப் என்று சொல்லக்கூடிய ராஜா, அவன் அசீரிய மன்னன், அவன் ரொம்ப கொடுமையான ஆட்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
அப்படிப்பட்ட அந்த கொடுமையான ஒரு ராஜா இங்க எசேக்கியாவுக்கும் ஜனங்களுக்கும் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? உன் கடவுளால உங்களை என் கையிலிருந்து காப்பாத்த முடியாது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சொல்றான், இதை செய்வேன், இப்படி பண்ணுவேன், என் கையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய கடவுள் ஒருவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இப்ப எசேக்கியா என்ன பண்ணாரு? ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறார். ஆண்டவரே, உம்மை பழித்துரைக்கிற இந்த வார்த்தையை நீர் கேளும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை தொடுகிறவன். யாரை தொடுறான்? சத்தமா சொல்லுமா. பைபிள் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன். ஆண்டவர் சொல்றார், உன்னை எவனாவது தொடலாம் நினைச்சா அவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உங்களை யாராவது நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஜெபம் பண்றதுனால, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, நீங்க நீதியின் பாதையில போகும்போது இந்த உலகம் உங்களுக்கு நிந்தையை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா நீங்க பயப்படாதீங்க. ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சது? கோயிலுக்கு போய் என்ன கிடைச்சது? ஜெபத்தில் வந்து என்ன கிடைச்சி? பைபிள் வாசித்து என்ன கிடைச்சது? சில பேர் அதை தாண்டி சொல்லுவாங்க, என்னைக்கு நீ பைபிளை தொட்டியோ அன்னைக்கோட எல்லாம் போச்சு. நீ ஜெபம்னு போய் ஒப்பாரி வச்சே என் கதையை. சில வீட்டு தலைவர்லாம் கூட எப்படி சொல்லுவாங்க, நான் பேசாமல் எங்கேயாவது தகடை வாங்கினேன், தாயத்தை வாங்கினேன், இப்போ நீ என்னன்னா பைபிளும் கையுமா போய் இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொல்லி. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவன் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நிந்தைகளுக்கும் ஆண்டவர் பதிலை வைத்திருக்கிறார். இப்ப சனகரிப்பு நிந்திச்சிட்டான். எசேக்கியா ஆண்டவர் பாதத்துல ஜெபம் பண்ணிட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்ப என்ன தெரியுமா? அந்த இரவிலேயே ஆண்டவர் தம்முடைய தூதன் ஒருவனை அசீரியர்களுடைய பாளையத்தில் அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, எத்தனை தூதர்? ஒரே ஒரு தூதர் தான். சொல்லுங்க, எத்தனை தூதர்? ஒரே ஒரு தூதர். 1,00,000 தூதர் இல்லை, ஒரே ஒரு தூதர். அந்த இரவில் 1,85,000 அசீரிய வீரர்கள் அந்த பாளையத்தில் கொல்லப்பட்டார்கள். அசீரிய ராஜாவாய சனகரிப்பு தலதரிக்க ஓடினான். அவன் சொந்த நாட்டில் அவன் தெய்வ சிலைகளுக்கு முன்னால் போய் நின்ன பொழுது அவனுடைய பிள்ளைகள் அவனை வெட்டி கொன்றார்கள். கை தட்டுங்க. எனக்கு ஒன்று தெரியணுங்க, நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறத நக்கல் பண்ணவங்கலாம் எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நான் அவங்கள பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. சோத்துக்காக ஊழியம் செய்யறேன்னு சொன்னவங்க இருக்காங்க, உழைக்க வைக்கலாம ஊழியம் செய்யறாங்கன்னு சொன்னவங்க இருக்காங்க, ஏமாத்துறாருன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க, என்னெல்லாமோ சொன்னவங்க இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க முன்னால் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுக்காக நான் ஜெபிக்கவும் அவர்கள் வீட்டில் அற்புதத்தை ஆண்டவர் செய்யவும் என்னை காரணமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு தெரியும் உங்க நிந்தையை மாற்றுகிற இடம் எதுன்னு அவருக்கு தெரியும். அவமானத்தை மாற்றுகிற இடம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு வரை நீ ஜெபம் பண்ற ஜெபம் உன் குடும்பத்தில் ஒரு போதும் வீணா போவாது. அது உன் குடும்பத்தில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு. ஹல்லேலூயா. Hallelujah. மூன்றாவது யோவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. மூன்றாவது யார் நிந்திக்கிறார்கள்? ஒரு முதல்ல குடும்பத்தில், ரெண்டாவது சத்துருக்கள் எதிரிகள் நம்மை அவமதிப்பாங்க, அல்லேலூயா, அவமானப்படுத்துவாங்க. மூன்றாவது யாரு? படிமா யோவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சீக்கிரம். ஆண்டவராகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கு பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உம்முடைய உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவேல்
நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. மூணாவது ஒரு கூட்டம் நம்ம நிந்திக்கும். யாரு? நம்மளை பத்தி முன்ன பின்ன ஒண்ணுமே தெரியாது, ஆனா அவங்க என்ன செய்வாங்க? நம்மளை பத்தி பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. வழிபோக்கர் மாதிரி வந்தவங்க தான் பேசுவாங்க. முதல்ல நம்ம குடும்பத்தில் நம்ம நிந்திக்கிறவர்கள், ரெண்டாவது நம்முடைய விரோதிகள், நம்மை பிடிக்காதவங்க. நாம் நீதியாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் கடவுளை ஆராதிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, உங்களை பழிப்பாங்க. மூன்றாவது வேற்றினத்தவர் உங்களை பழிப்பது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. இது நிறைய இடத்துல நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அலுவலகத்தில் நடக்கும். நீங்கள் சும்மா நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் கூட இப்படி நடக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 உங்களுடைய வாழ்க்கையில மூன்றாவது நீங்கள் சந்திக்கிற நபர்கள் யாரு? வேற்றினத்தவர். காரணமே இல்லாம உங்களை பழிப்பாங்க. காரணமே இருக்காது. உன் புத்திக்கு தாண்டி இப்படி இருக்க இப்படி சொல்லுவாங்க. சிலரை பாருங்க, வாயை திறந்து சாபங்களை கொட்டுற விதம்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் இறக்கம் இருக்கானே தெரியாது. முன்ன பின்னவே தெரியாது, ஆனால் சாபங்களை போடுவாங்க. முன்ன பின்ன தெரியாது, ஆனால் சபிப்பார்கள், பழிப்பார்கள், அவமானப்படுத்துவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நிந்தையை நான் மாற்றுவேன். Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வேற்றினத்தாருடைய நிந்தையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உம்மை அறியாத ஜனம் என நிந்திக்குது ஆண்டவரே, அந்த நிந்தையிலிருந்து என்னை விடுவித்தருளும். இன்னைக்கு உங்க மேல இருக்கிற நிந்தைகள் மாறுகிற அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கைகளை உயர்த்தி சொல்லுங்க Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எனக்கு பிரியமானவர்களே, நான் ஒரே ஒரு வசனத்தை படித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் இறைவாக்கினுடைய புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 36 படிமா. நீங்கள் மக்களினங்களிடையே பஞ்சத்தால் இழிவுறாதபடி மரங்களின் கனிகளையும் வயல்களின் விளைச்சல்களையும் பெருக்குவேன். அப்போது நீங்கள் உங்கள் தீய Praise the வழிகளையும் Lord. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மக்களினங்களிடையே பஞ்சத்தால் இழிவுறாதபடி மரங்களின் கனிகளையும் வயல்களின் விளைச்சல்களையும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எங்க வைக்கி நாணி போய் இருந்தீங்களோ அதெல்லாம் மாற்ற போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், வியத்தகு முறையில் நடத்தி வந்த கடவுளாய் ஆண்டவரை போற்றுவீர்கள், இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். கை தட்டுங்க பாபா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு என் நிந்தை மாறுமா? மாறும். சொந்த வீட்டில் நிந்திக்கிறவர்கள் மாறுவாங்களா? மாறுவார்கள். எதிரிகள் நிந்திக்கிற அந்த நிந்தை மாறுமா? மாறும். எனக்கு தெரியாதவன் என்னை நிந்திக்கிற நிந்தையிலிருந்து ஆண்டவர் மாற்றுவாரா? மாற்றுவார். முழங்கால் படியிடும். நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடும். வியாதியில் நிந்திக்கப்பட்டிருக்கியா? பலவீனத்தில் நிந்திக்கப்பட்டிருக்கியா? வருமானம் இல்லாமல் நிந்தையை சுமக்கிறீங்களா? பலவிதமான காட்புணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை யார் நிந்திச்சாங்களோ அந்த நிந்தையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, வருமானம் இல்லாமல் இருக்கிறீங்க,
இந்த நேரத்தில் என் நிந்தை, என் அவமானம் மாறணும்னு விரும்புகிற எல்லாருமே கண்டிப்பாக வருவீங்க. முதல்ல ஒரு 20 பேர் நல்ல பாவ சங்கீதனம் பண்ண போங்க. ஆண்டவரே, என் நிந்தை மாறணும், என் பிள்ளைக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, என்னை பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறவங்க வார்த்தையில் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆண்டவரே, அதை வச்சே நிறைய பேர் என்னை மனசை காயப்படுத்துகிறாங்க, இன்றைக்கி அந்த தடை மாறணும். பாவ சங்கீதம் போங்க. குழந்தை பாக்கியத்துக்கு விரும்புகிறவங்க நல்ல ஒரு பாவ சங்கீதம் பண்ண போங்க. பிரதர், சிஸ்டர், வேலை வாய்ப்பு கேட்குற தம்பிகள் பாவ சங்கீதத்துக்கு போங்க. உடல் நோய் தீரணும்னு விரும்புகிற பிள்ளைங்க பாவ சங்கீதம் பண்ண போங்க. நீண்ட நாளாக பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? பாவ சங்கீதம், இது உங்களுடைய நேரம். முதல்ல போகிற ஒரு 20 பேர் நீங்கள் சீக்கிரம் போயிருங்க. யாரையும் பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும். நல்ல ஒரு பாவ சங்கீதம் போங்கம்மா. நல்ல கைகளை விரித்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. நல்ல வாய் திறந்து ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி 2 கைகளை விரித்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை மாற்றும், அவமானங்களை மாற்றும், பழி சொற்களை மாற்றும், என் மேலே இறக்க வைங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு ஒப்பு கொடுங்க. கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலைகள் தீர்ப்பார் இயேசு. அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம், மணியே நீ கலங்க வேண்டாம், கண்மணியே நீ கலங்க வேண்டாம். இந்த பெரியம்மா கடந்த வாரம் புதன்கிழமை ஜெபத்திலும், ஆனால் அதுக்கு முந்தின 3 நாள் நற்செய்தி கூட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. இயேசுவே நன்றி. நான் 2 எனக்கு கட்டி இருந்துச்சு. ஒன்றுக்கு போகிற இடத்துல ரொம்ப வலியாக இருந்துச்சு. என் மக என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவோம் வாங்க, நான் காட்டினேன் அவள்கிட்ட, இந்த கட்டி வச்சுட்டு இன்னமும் நீங்கள் இருக்கீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளால் எவ்வளோ காயங்கள் பட்டிருக்காங்க, அதனால நான் வரமாட்டேன்னே. வாங்க, நீங்கள் எப்படி வாங்க, உங்கள் வண்டிக்கு ஏற்பாடு பண்ண. நான் வேண்டாம், நான் 2 நாள் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நான் ஜெபத்துக்கு போயிட்டு நான் வந்ததுக்கு பிந்தி பார்ப்பேன்னேன். அப்படியே 2 நாளும் ஆளாகவே நான் வந்துட்டேன் ஜெபத்துக்கு. வந்து கட்டி ஒரு போல் பெருசுதான் இருந்துச்சு. அப்போ என் மகளை தடை பார்க்க சொன்னேன், இவ்வளோ பெரிய கட்டியை வச்சுருக்கீங்களேம்மா, நீங்கள் வாங்க வாங்கன்னா நான் வரவே மாட்டேன்ட்டேன். அப்படியே மக நான் 2 நாளும் ஜெபத்துக்கு போயிட்டு வரேன். 2 நாளும் ஜெபத்துக்கு போயிட்டு ஆண்டவர்கிட்ட என்னோட இதை பற்றி, என்னோட பாட்டையெல்லாம் பற்றி நான் சொல்லி அவர்கிட்ட கேட்டேன், வரம் கேட்டேன். அப்படியே எனக்கு அவர் தந்தார், வரம் தந்தார். அப்படியே நற்கருணை ஆண்டவரை சுற்றி வரும்போது, ஆண்டவரே நீமே எனக்கு ஒரு பதிலுமே சொல்ல இல்லையேன்ட்டு அவரை பார்த்து நான் கண்ணீர் விட்டேன். கண்ணீர் விட நல்ல மாதிரி இருந்தது. அப்போ அந்த பக்கம் வரும்போது அந்த நற்கருணையில் ரத்தம் அடிவா ஒரு மாதிரி கலரில் வந்துச்சு. அப்படியே ஆண்டவருடைய ஜெபம் ரத்தம், ஆண்டவருடைய ஜெபம் ரத்தம், ஆண்டவருடைய ஜெபம் ரத்தம் சொல்லிக்கிட்டு முடிஞ்சிருந்து வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் படுத்து கிடக்க கள அப்படியே உடஞ்சிட்டு. அப்படியே பார்த்தேம்மா உடஞ்சிட்டு பாருமான்னு. அப்படியே எனக்கு கடவுள் நல்ல சுகத்தை தந்தாங்க. நற்கருணை ஆண்டவரே, உங்க கோடி நன்றி நன்றி நன்றி. ஐயும் தகப்பனும் முன்னை ஒருவேளை கைவிடலாம், உன்னை படைத்தவரோ கைவிட மாட்டான். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வயசான அம்மாவை பார்க்கும்போது
ஒரு வாலிப பையனுக்கோ ஒரு வாலிப பிள்ளைக்கோ ஒரு 30 வயசில் இருக்கிற ஒரு மகனுக்கோ மகளுக்கோ என்ன தோணும்? கேளம் இனிமே இருந்தா என்ன? இதுதான் உலகம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அப்பாவாக இருக்கிற ஆண்டவருக்கு நீ கிழவியாக இருந்தாலும் கிழவனாக இருந்தாலும் எப்போதும் அவர் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். கண்ணீர் துடைப்பார் இயேசு, கவலைகள் தீர்ப்பார் இயேசு,